பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, தூத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் மீண்டும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லா வேலையும் போட்டுட்டு தேவனுடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே let him shower the choicest blessings upon you. கொஞ்ச நாட்களாக என்னுடைய உள்ளத்துல ஒரு வசனம் ரீங்காரம் பண்ணிக்கொண்டே இருந்தது. காலையிலே இந்த சேர்ல உட்கார்ந்து நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். பல நாட்களாக அந்த வசனம் என் கண்களுக்கு முன்பாகவே வந்து கொண்டிருந்தது. அதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அது சங்கீதங்களின் புத்தகம் 143 சங்கீதம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியிலே நடத்துவாராக. I want you to critically look into that verse. அதை உற்று நோக்கி பாருங்கள். அதுல ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு முகவுரையாக சொல்லிவிட்டு நான் செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது தாவீது தொடர்ந்து 142 சங்கீதம், 141 சங்கீதம் இவைகளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மிகுந்த பாடுகளின் மத்தியிலே அவர் இந்த சங்கீதங்களை எழுதி வைத்திருக்கிறார். 142 சங்கீதம் விசேஷமாய் சிங்க கெபியிலே அவர் இருக்கும் பொழுது எழுதின தாவீதின் சங்கீதம். அதை தொடர்ந்து அவர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு மேன்மையான காரியத்தை நாம் பார்க்க முடியும். அந்த 10வது வசனத்தையும் அந்த 8வது வசனத்தையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உம்முடைய வழியை எனக்கு காண்பியும் 8வது வசனத்துல சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு திஸ். இது வேதத்தின் ரகசியங்கள் அடங்கிய ஒரு பகுதி. அவர் சொல்றார், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியுங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் அதன்படி நடக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க பிரியமானங்களே. இவ்வளவு ஆழமாய் அதை சிந்திக்க கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவாராக. கர்த்தருடைய சித்தத்தை எனக்கு காண்பீங்க, நான் அதிலே நடக்கணும். பவுலடியார் வேறு நிருபங்களில் அவர் எழுதும் பொழுது இந்த அனுபவத்தை அவர் வேறு விதமாக சொல்கிறார். ஆவியிலே நடக்கிற அனுபவம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆவியிலே நடக்கிற அனுபவம். ஆண்டவரே உமக்கு, ஆண்டவரே நீர் உம்முடைய வழியை எனக்கு காண்பியும், நான் அதுல நடக்கட்டும். ஆனா 10வது வசனத்துல இன்னும் ஒரு மேன்மையான காரியத்தை காண்பிக்கிறார். நீங்க சித்தத்தை நீங்க காண்பீங்க, நாங்க அதுல நடக்கிறேன். இன்னொன்று அவர் அழகாக சொல்லுகிறார், உம்முடைய பிரியத்தை எனக்கு போதித்தருளுங்க. அவருடைய சித்தத்தை காண்பது எளிது, ஆனால் அவருடைய பிரியத்தை நாம் கண்டுகொள்வதற்கு நாம் போதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் many people they take it with a pinch of salt. They don't want to be preached. போதிக்கப்பட இடம் கொடுக்கிறதே இல்லை. Because everybody thinks that I know everything. எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும்.
அதுல அப்படி சொல்லிக்கிட்டு உம்முடைய நல்ல ஆவி இஸ் டாக்கிங் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட் as a spirit. ஒரு ஆவி. தேவன் ஆவியாய் இருக்கிறார், கடவுள் ஆவியாய்த்தான் இருக்கிறார். ஆனால் அவர் திருத்துவத்தில் இன்னொருவர் பரிசுத்த ஆவியானவரும் ஆவியாய்த்தான் இருக்கிறார். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் என்று சிலர் சொல்லுகிறதை பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறதையும் எழுதியிருக்கிறது. உம்முடைய ஆவி என்றுதான் இவர் சொல்லுகிறார். ஆனால் அவர் முடிக்கும் பொழுது உம்முடைய ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய ஆவி என்னை நடத்தட்டும்னு சொல்லலையே, நடத்துவாராக என்று சொல்லுகிறார். தேவன் ஆவியாய் இருந்தாலும் அவர் ஒரு நபர். பரிசுத்த ஆவியானவர் ஆவியாய் இருந்தாலும் அவர் ஒரு நபர். இஸ் a person. கண்புக்குரியவர்களே, இதுல ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வழியை காண்பித்தலும் நான் நடக்கட்டும். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு சித்தமானதை எல்லாவற்றையும் செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய அவன் கர்த்தரிடத்தில் அவருடைய அந்த வழியை மட்டும் காண்பித்து இவன் நடந்து கொண்டே இருக்கிறான். கெபியில நின்று கொண்டு இருக்கும் பொழுது கூட, அவன் அடைக்கப்பட்டவனாய் இருக்கும் பொழுது கூட, அது கர்த்தருடைய சித்தம். அந்த கெபியிலே அவன் இருக்கிறான், கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் நடந்து போகிறான், கெபியிலே இருக்கிறான். ஆனால் இந்த கெபியிலிருந்து வெளியே வந்ததற்கு அப்புறம் அவன் செய்கிற ஒரு ஜெபம், ஆண்டவரே நீர் வழி நடத்தும், உண்மை உம்முடைய வழியிலே நான் நடக்கட்டும் சொல்றவன் அதை தாண்டி இன்னொரு காரியத்தை சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை காண்பித்தரலும் சொல்லல, போதிய உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தரலும். அப்போ கர்த்தருடைய பிரியத்தை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நம்மை போதிக்கணும். இது நல்ல மனசுல வச்சுக்கோங்க, தெரியுமா? ஆகையினாலே போதிக்கப்படுதலை நீங்கள் யூ டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஒவ்வொருவரும் போதிக்கப்படணும். அவர் போதிக்கப்படும் பொழுதுதான் கர்த்தருடைய பிரியத்தை நம்மால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். 103ஆம் சங்கீதம், அதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை சொல்கிறேன். 103ஆம் சங்கீதம் 20-21 என்று நினைக்கிறேன். அங்கு சங்கீதக்காரன் எழுதுகிறார், 20வது வசனம், இது அவருடைய சித்தம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. ஆண்டவரே உம்முடைய வழியை காண்பியும். கர்த்தருடைய வழியை நம்முடைய வார்த்தையினால் அறிந்து கொள்கிறோம். வார்த்தையின்படி அவன் நடக்கிறான், கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் நடக்கிறான். அது ஒரு ஜனக்கூட்டம். ஆனால் 21வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து. கர்த்தருக்கு நாம் எந்த கூட்டத்திலே இருக்கிறோம்? நான் நினைக்கிறேன் 2 செய்கிற கூட்டமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும், அதை தாண்டி கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். இந்த கடைசி காலத்தில் 21வது நூற்றாண்டில் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது சித்தத்தை செய்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிரியத்தை, கர்த்தருடைய இருதயத்தில் உள்ளத்தில் இருக்கிற ஆழத்தை அறிந்து நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அது கர்த்தருடைய வார்த்தை நம்மை போதிக்கும். எனக்கு அன்புக்குரியவர்களே, அங்கு வேதம் சொல்லுகிறது, நல்ல ஆவி செமையான வழியில் நடத்துவாராக. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் அநேக நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை ஒரு ஆவி என்று நினைத்துக் கொள்கிறோம். அது ஊழியக்காரர்களும் சரி, கர்த்தருக்குள்ளே வளர்ந்தவர்களும் சரி, they think it is a spirit. ஆனால் இப்படிப்பட்ட தாவீதை போன்ற கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள், அவர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை அனுபவித்து எழுதியிருக்கிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, அவரோடு கூட தங்கி இருக்கிற ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபர். அல்லேலூயா சொல்லுவோம். Holy Spirit is a person. எனக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார்.
ஆனால் இதை தேவன் ஆவியாய் இருக்கிறவர் என்று நம்பும் பொழுது தேவன் இருக்கிறார் என்றதை உங்களால உணர முடியுதல்லவா? ஆவியானவராய் இருக்கிறவரை உங்களால் உள்ளத்தில் என்ன பண்ண முடியுது? உணர முடிகிறது அல்லவா? அப்படியே பரிசுத்த ஆவியாய் இருக்கிற இந்த ஆவியானவரையும் ஒரு ஆள் தத்துவம் அவர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் பொழுது he is coming and staying as a person in my life. என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஆவியோடு கலந்து என்னோடு கூட என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு என அன்புக்குரியவர்களே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் when you believe that he is a person, அவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு மனுஷர் ஒருவர் என்று நீங்கள் நம்பும் பொழுது அவர் உனக்குள்ளே வந்து உன்னுடைய ஆவியோடு கலந்து விடுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. These are all different concepts of the Holy Spirit. அப்போ நீ உனக்குள்ளே இருக்கிற அவர் என்னோட கூட கலக்க முடியாது, என் ஆவியோடு கூட அவர் கலக்க முடியும். அதுக்காக தான் ஆவியாய் இருக்கிறார். தேவன் என்னோடு கூட கலக்க முடியாது, ஆனால் தேவன் ஆவியாய் இருக்கிறபடினாலே தேவன் என் ஆவியிலே கலந்து செயல்பட முடியும். அவர் என்னோடு கூட உறவாடுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு approach of God's Spirit is that He will come and dwell in you and mingle with your spirit. உன் ஆவியோடு கூட என்ன பண்ணும்? கலந்து விடும். அப்படி கலந்து விடுகிறவர், அதை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா அப்புறம் சொல்றேன். அப்போ வந்து கலந்து விடுகிறவர் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமான. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து அவர் தங்கும் பொழுது உன்னோடு கூட அவர் இருக்க விரும்புகிறார். அவர் உன்னோடு கூட பழக விரும்புகிறார். இதை நல்லா கவனிங்க. When he comes into you, he wants to stay with you. அவர் உன்னோடு கூட பழக விரும்புகிறார். அவர் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். இதெல்லாம் அப்படியே மனதில் அப்படியே படித்து வைத்துக் கொள்ளும். அவர் உங்களோடு கூட என்ன பண்ண விரும்புகிறார்? பேச விரும்புகிறார். அவர் உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தை உணரும்படி செய்ய விரும்புகிறார். அநேக நேரத்தில் நம்முடைய உள்ளம் உணராமல் இருக்கிறது அல்லவா? அப்ப அவர் உள்ளே இருந்து அதை உணரும்படி he makes it soften. ஒரு கல்லான இருதயத்தை ஒரு சதையான இருதயமாக, a heart that can respond to the movement of the Spirit. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதலை உணரக்கூடிய இருதயத்தை அவர் கொடுக்க முடியும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. சில வேளைகளிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறதை உணராது இருக்கும். சினிமா கோட்டையில் இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியுமா? அப்படி சில வேளைக்கு நம்ம சில செக்குலர் திங்ஸ்ல நம்ம மூழ்கி கிடக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் கர்த்தர் அந்த உணராத இருதயத்தை அவர் உணரும்படியாக செய்வார். He will wait for an opportunity. அந்த நேரத்தில் அந்த சினிமா கொட்டையில அவர் உன்னோட கூட பேச மாட்டார். ஏனென்றால் சினிமா கொட்டைக்கு போகும் பொழுது உன்னோடு கூட இருக்கிற அந்த கலந்து நிற்கிற அந்த ஆவியானவர் அந்த தியேட்டர் வாசல்லே இறங்கி நின்றுடுவார். அவர் உன்னோடு கூட வர மாட்டார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. I want you to very carefully listen to him. He won't come. The Spirit of God, though it mingles in you, it stays with you. When you go into a secular life, உன்னுடைய உலக பிரதியான ஆசாபாசங்களுக்குள்ளே நீ நுழையும் பொழுது உன்னோடு கூட இருக்கிற அந்த ஆவியானவர் உன்னை விட்டு தனியாக பிரிந்து நீ மாத்திரம்தான் போவ. அல்லேலூயா சொல்லுவோமா? இது எத்தனை பேர் உணர்றீங்க? இதை உணரும். Don't ever say that he comes with me. அவர் என்னோடு கூட வாசம் பண்ணுகிறவர் என்று நீ சொல்ல முடியாது. அவர் he separates himself and then he allows you to go and enjoy the life. ஆனா திருப்பி அவர் உனக்குள்ளே வந்து அதை உணரச் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? Such a nice God. அல்லேலூயா சொல்லுவோமா? He wants to be with you, speak to you. அவர் உன்னோடு கூட உன்னை மகிழ பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த துக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை
நான் அந்த சிரிக்க வைப்பார்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்புறம் இந்த லாஃபிங் ஸ்பிரிட்டுக்கு போயிடும். நம்முடைய ஒரு பரிசுத்த ஆவி வந்துச்சுன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்புறம் டான்ஸ் ஆடணும், அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு. அப்படி போயிடும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும் பொழுது, எனக்குள்ளே வாசம் பொழுது என்னை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோமா. அவர் என்னை அழச் செய்வார். இது எத்தனை பேருக்கு இந்த அனுபவம்? இது ஒரு அருமையான ஒரு அனுபவம். நான் ஆண்டவரை தெரியாத நாட்களிலே, சிறுவனாய் பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கல்லூரியிலே படிக்கும் பொழுது, சில வேளைகளிலே பள்ளிக்கூடத்திலே நடக்கிறது, குடும்பத்திலே நடக்கிறது, இனத்தார்களுடைய நடத்துல அந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது என்னாலே அதை தாங்க முடியாது. இந்த சின்ன இருதயம் அப்படிப்பட்ட எங்க அம்மாவை, எங்க அம்மாவுடைய தம்பி திட்டானா என்னால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. இதை அப்படியே நினைத்துக் கொண்டே இருப்பேன். படுத்ததற்கு அப்புறம் அழுது கொண்டே இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அந்த நாட்களிலே என்னை அழச் செய்தவர் ஆவியானவர் தான். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு நான் ஒரு உத்தரவாதத்தோடு கூட சொல்ல முடியும், அந்த நாட்களிலும் ஆவியானவர் என்னை சுற்றிலும் இருந்திருக்கிறார். எனக்குள்ளே இல்ல, அவரை தெரியாது, ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளல, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல. ஆனால் எனக்குள்ளாக எனக்கு சுற்றிலே இருந்தவர் என்னை அழச் செய்வார். இரவு முழுவதும் நான் அழுது கொண்டே இருப்பேன். தனியா இருந்தால் நான் அழுது கொண்டே இருப்பேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய்ய வைத்திருக்கிறார் என்பதை உங்களால் எப்பொழுது உணர முடியும்னா, அழுது விட்டு நான் படுத்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த துக்கம் என்னுடைய மனசுல இரவே இருக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்ப கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அதை அழும்படி செய்கிறார், அந்த அழுகையை சந்தோஷமாக மாற்றுவதற்கு. அல்லேலூயா சொல்லுவோமா. அதனால் தான் நீங்க ஆண்டவருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அங்கு மார்த்தாள் மரியாள் வீட்டுல ஏன் கர்த்தர் அழணும்? எனக்கு அன்புக்குரியவர்கள் அவர்களோடு கூட சேர்ந்து என்ன பண்ண அழுதார். அந்த அழுகையை களிப்பாக மாற்றுவதற்கு. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினால இதை ஒரு ஆவிக்குரிய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இஃப் யூ ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் யூ, யூ ஷுட் கிரை அலோன். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஒரு தோல்வி வந்துருச்சு, அதை உதறி போட்டு போறது அது ஆண்டவருடைய வேலை அல்ல. அப்படி உதறி போட்டு நீங்க அடுத்ததை பார்த்துக்கலாம்னு நினைச்சிட்டு போறது இல்ல. எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த காரியத்திற்காக நாம் தூக்கப்படுகிறது, நாம் அழுகிறதை கர்த்தர் விரும்புகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இன்னைக்கு எந்த தாயும் தன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுகிறதை நம்மளால கண்ணு பார்க்க முடியல. எல்லாம் கிளிசரின் போட்டுதான் கண்ணீரை கொண்டு வர வேண்டியது. இப்பொழுது இருக்கிற தாய்மார்களுக்கு அள வைக்கணும்னா ஒரு பாட்டில் கிளிசரின் வாங்கிட்டு வரோம். எந்த பிள்ளைக்காக தாய் கண்ணீர் விடுகிறாள்? இந்த அன்புக்குரியவர்களே, இயேசு சாமி சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருந்தார். எனக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். அவர் எனக்கு போதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. காண்பிப்பார். அல்லேலூயா. நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னோடு கூட இருந்து இவைகள் எல்லாம் அவரால் செய்ய முடியும். போதிக்கிறது, அவர் நினைப்பூட்டுகிறது, காண்பிக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு பேசிக் கான்செப்ட் ஒண்ணு. எதுக்கு ஏன் ஆண்டவர் என்னை போதிக்கிறார்? கர்த்தர் உங்களுக்கு போதிக்கணும் சொல்லுங்க பாப்போம். No, you are not aligned with me so far. கர்த்தர் ஏன் போதிக்கணும்? கர்த்தர் ஏன் நினைப்பூட்டணும்? அல்டிமேட். தட் இஸ் அல்டிமேட். ஆனா என்ன, எதை செய்ய, அத அவர் பிரியமானதை செய்யறதுக்கு படி என்ன வேணும்? போதிக்கப்பட்ட உடனே என்ன நடக்கணும்? உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் என்ன நடக்கணும் நீ அதை செய்யறதுக்கு? சரி,
முதலாவது ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுவதற்கு அவருடைய முக்கியமான ஒரு வேலை என்ன என்றால், என்னை உணர்வடைய செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் என்னை உணர்வடைய செய்தால் தான் என்னால் அவர் பிரியமானதை கண்டுபிடிச்சு செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருக்கு சித்தமானதிலே நடக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் உணராத வரைக்கும் அவர் என்னை நினைப்பூட்டுகிறதை, என்னை போதிக்கிறதை நான் காது கொடுத்து கேட்காத வரைக்கும் நான் செய்ய முடியாது. ஆகையினால் இந்த ஆவியானவர், அதனால்தான் அந்த ஆவியானவர் வெளியே இருந்து கிரியை செய்கிறதற்கும் உள்ளிருந்து கிரியை செய்கிறதற்கும் ஒரு வித்தியாசம். அவர் வெளியே இருக்கும் பொழுது அதை உணர வைப்பதற்கு அநேக முயற்சிகள் எடுப்பார் தான், உண்மைதான். பிரசங்கத்தை கேட்கிற போது நல்லா கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பிரசங்கியார் அந்த இடத்திலிருந்து அப்படியே உருக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்க கேட்க அவனுக்கு என்ன பண்ணுது? அங்க இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாரு? அதை கேட்க அவனுக்கு கிருபை கொடுக்கிறாரு. ஆனால் அவன் உணர முடியல. அது என்ன, இப்ப வெளியே அந்த ஆலயத்தை விட்டு வந்தவன் என்ன பண்ணிடுறான்? ஆனால் எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கும் பொழுது அந்த கேட்ட சத்தியத்தை உணரும்படி செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இதைத்தான் ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8-11 வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தர் முதலாவது செய்கிற ஒரு காரியம், அவர் பாவத்தை குறித்து என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துவாராம். முதலாவது நீ பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நீ உணர வேண்டும். அதுதான் ஆவியானவருடைய வேலை. ஆகையினால் தான் அந்த ஆள் தத்துவம் உள்ள ஒரு அந்த நபர் உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை வாசிங்க, அந்த 16, 8, 9, 10. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துவார். இது நீங்க முத தடவை அவர் உணர்த்துவார், நீங்க அதுக்கு என்ன பண்ணிடலாம்? தட்டி விட்டு போயிடலாம். அடுத்த நாள் வந்து அதே கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருப்பீங்க, திருப்பி அதே மெசேஜ் வருமா இருக்கும் தெரியாது. இன்னொரு பிரசங்கிமார் வந்திருப்பாரு, அதே வசனத்தை பேசுவார், அதே காரியத்தை பேசுவார். அப்படி என்றால் அதை அவர் என்ன பண்றாரு? அதை கண்டித்து உணர்த்துவார். முதலாவது அந்த உணர்கிற இருதயத்தை கொடுக்கிறது தான் ஒரு பெரிய காரியம், ஆவியானவருடைய பெரிய கிரியை. அல்லேலூயா சொல்லுவோமா? அதைத்தான் அபிஷேகத்தை பெற்ற அநேகர் இன்னும் அதை பெறல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த உணர்வை இன்னும் பெறல ஜனங்கள். அப்படி உணர்வை பெற்றிருந்தாங்கன்னா அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றணும்னு ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஒரு மனுஷன் சொன்னதை செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களோ? எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்னும் உணரல பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை, பரிசுத்த ஆவியானவர் காரியங்களை. எத்தனையோ டிகேட்ஸ் அபிஷேகம் பெற்றவங்க இருக்கிறாங்க, அவங்க இன்னும் அதை உணரல. ஆனால் உணர வைக்கிறது தான் அந்த பரிசுத்த ஆவி. இட்ஸ் a very difficult task, my dear brother, my dear sister. யாராலும் உணர வைக்க முடியாது. I can take you to the pond, but I cannot make you to drink. உனே அதுக்கு என்ன தமிழ்ல சொல்லலாம்? குதிரையை தண்ணீர் தடாகத்துக்கு நம்ம போகலாம், ஆனா அதை குடிக்க வைக்கிறது முடியாது. I can take you to the pond, but I cannot make you to drink. எனக்கு அன்புக்குரியவர்களே, இது ஆவியானவர் தான் செய்ய முடியும். அதுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பழக விரும்புகிறார், உன்னை உணர வைக்க விரும்புகிறார், உன்னோடு கூட பேச விரும்புகிறார். அந்த உணர வைச்சாதான், நீ உணர ஆரம்பிச்சாதான் அவர் போதிப்பார்.
இல்லைன்னா அவர் போதிக்கிறது பூரா வேஸ்ட் ஆயிடும். முதலாவது நீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர், இதுதான் ஆவியானவருடைய வேலை. முதலாவது கர்த்தர் உன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? திறக்கணும், உணர்வுள்ளதை ஆக்கணும். அது ஆவியானவர் தான் அந்த உணர்வுள்ளதை ஆக்க முடியும். அதற்கு அப்புறம் அந்த போதனைகள் நீங்க அதுக்கப்புறம் கர்த்தர் அநேக காரியங்களை போதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். ஏசாயா 48:17 வாசித்தீங்கன்னா அங்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உனக்கு பிரயோஜனமானவைகளை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாராம்? அதை வாசிங்க 48:17. இங்க பாருங்க, யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. அவர் போதிக்கிறது என்னவாம்? பிரயோஜனமானவைகளை போதிப்பாராம். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்க உபாகம புத்தகத்தில் அப்படி வாசிக்க முடியாது. ஆனால் நெகேமியா அதை எடுத்து எழுதும் பொழுது 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்களை 19வது வசனம், அவங்க மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்துகிறது. ஆனால் அவர்கள் உணர்கிறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கட்டளையிடப்பட்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்களிலே, அபிஷேகத்தை பற்றி தெரியாத அந்த நாட்களிலே கர்த்தர் அவர்கள் உணர்வதற்கு ஒரு நல்ல ஆவியை அவர்களுக்கு நடுவே வாசம் பண்ண கட்டளையிட்டிருந்தாராம். It dwells among them. It's not indwell in them. அவர்களை சுற்றிலும் ஆவியானவர் இருந்து அவர்களுக்கு உணர வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது பழைய ஏற்பாடு. ஆகையினால் தான் அவர்கள் பூரணப்பட முடியல. நீங்க வேதத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகையினாலே அவர்களுக்கு எக்ஸப்ட் சம் தீர்க்கதரிசிகள் அல்லது ராஜாக்கள், சில பிரபுக்களுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை இன்டுவெல்லிங் கொடுத்திருந்தார். ஆனால் எல்லாருக்கும் அது கொடுக்க முடியல. ஆகையினாலே எல்லாரும் பூரணப்பட முடியல பழைய ஏற்பாட்டில். நீயும் நானும் பூர்ணப்படுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவரே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. நம்ம வெளியே இருந்து நம்மை போதித்து நடத்துவார் என்று இப்ப அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த பாச்சா பலிக்காது. என கண்புக்குள்ளே அவர் உங்களுக்குள்ளே வந்து அவர் தங்கி உன்னோடு கூட பேசி, உன்னோடு கூட பழகி, உன்னோடு கூட அவர் நடந்து, ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட அவன் உள்ள இருந்து ஆடி பாடி உன்னை உணர வைக்கிறதுக்கு அவர் படுற பாடு அது உங்களுக்கு தெரியாது. அது ஆவியானவருக்கு தான் தெரியும். எனக்கு அன்புக்குரியவர்களை எப்படியாவது இந்த பயலை உணர வச்சிடணும். அவர் என்னெல்லாம் பண்றார் தெரியுமா? ஆள வைக்கிறாரு. என்னை பிற்காலத்தில் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்னை சிறு பிராயத்தில் என்ன பண்ணாரு? ஆள வச்சாரு. எனக்கு அன்புக்குரியவர்களே, அநேக நீங்க காரியங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திரும்பி பாருங்க. கர்த்தர் எப்படியாய் நடத்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக இந்த அபிஷேகத்தின் ஒரு பெரிய மகிமையை நான் அடைந்து கொள்வதற்கு ஆண்டவர் எத்தனை பாடுகள் பட்டது எனக்குள்ளே அந்த அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். கரந்தட்டியான். இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் கம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் கம். லூக்கா 12:12 வாசிங்க பாப்போம். வேகமாய் வாசிங்க. இது அநேகருக்கு அந்த ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின் பண்றதுக்கு நிப்பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா புரியும். Say you are standing before a jury. அப்போ நம்ம என்ன பேசணும்ன்றத ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வார்த்தையை சொன்னா அந்த இடத்துல ஒரு தீர்வு காண முடியும்.
இதை அனுபவிச்சுதான் நீங்க இதை உங்களெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். இது கர்த்தர் அந்த நேரத்தில் என்ன வார்த்தை, நம்ம எல்லாரும் ஏதாவது பேசிடுறாங்க இல்லையா, they are trapped. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை மாத்திரம் பேச வைப்பார். அல்லேலூயா சொல்லுமா. You must be knowing plenty of these things. அநேகருக்கு இந்த அனுபவம் இருக்கணும். இந்த அனுபவத்தெல்லாம் அவர் காண்பித்துட்டு உங்களை முழுமையாய் பூரணப்படுத்த கர்த்தர் இன்னும் அதிகமாய் அபிஷேகிக்க விரும்புகிறார். இந்த வழியில அவர் கர்த்தர் எடுத்துக்கொண்டிருப்பதற்கு என்ன அர்த்தம்னா, to lure you to get drenched in the Holy Spirit. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. அது அந்த ஒன்ன வச்சுட்டு எனக்கு அபிஷேகம் இருக்குன்னு சொல்லிடாதீங்க. The Lord your God wants to lure you by doing certain things. அவர் ரொம்ப பாடுபடுறார். நான் நீங்க சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுகளை அனுபவித்தாரோ அதை காட்டிலும் பல மடங்கு ஆவியானவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்குறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்தை திறந்து வாசிப்பாதீங்க. நாங்க மனுஷனுடைய போதிக்கிறது படி நாங்க போதிக்கல. 1 கொரிந்தியர் 2:13 வாசிங்க. அந்த ஆவியானவருடைய போதிக்கிறதற்கும் இந்த செக்குலர் விஸ்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா. அங்க பவுலடியார் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 2:13 வாசிங்க. மனுஷ ஞானம் போதிக்க வார்த்தைகள் இருக்கிறது. மனுஷனுடைய ஞானம் மனுஷனை போதிக்கும். ஆனா அந்த வார்த்தை மனுஷனுடைய ஞானத்தினால் வருகிற நான் வார்த்தைகளோடு உன்னோட போதிக்கல, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளும். அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது என்னுடைய ஞானம் எல்லாம் குப்பையாக மாறிடும். இதை நீங்க அறிவீங்க. அப்பொழுது உங்களுடைய ஞானம் உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா சொல்லுமா. இந்த உலக ஞானம் உங்களை மேற்கொள்ளாது. இந்த உலகத்தின் அனுபவம் உங்களை மேற்கொள்ளாது. உங்களுக்குள் இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரே ஆவிக்குள்ளதை ஆவிக்குள்ளதாக என்ன பண்ணி சம்பந்தப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இது ரொம்ப வெரி இட் இஸ் வாக்கிங் ஆன் a very thin rope. அதாவது நம்முடைய ஞானத்தில் பேசுகிறதும் கர்த்தருடைய ஞானத்தில் பேசுகிறதுக்கும் ஒரு தின் லைன் செப்பரேஷன் தான். ஆனா கர்த்தருடைய ஞானத்தில் போதிக்கப்பட்டு நீ உணரும் பொழுது அதற்கு கட்டாயம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் போதிச்சிருந்தா, அந்த போதிக்கிறதை நீ உணர்ந்திருந்தா அந்த இடத்துல விடுதலை. இல்லைன்னா என்ன? மனுஷனுடைய ஞானம் மேற்கொண்டிருக்குன்னு அர்த்தம். எனக்கு அன்புக்குரியவர்களே, a sure victory it comes from the counsel from God. A victory or a failure may be from the counsel of a man. விக்டரியும் செலவழிக்க என்ன பண்ணும்? ஆம்பளை பிள்ளை தப்புனா நல்லா கவனிங்க. எப்படியும் ஒருவேளை விக்டரி இருக்கும். பட் ஆண்டவர் எனக்கு போதித்து என்னை உணர்த்தினார்னா there is no failure. கரந்தட்டி ஆண்டவர். இதை நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் போதித்திருந்தார். அவர் ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரிய காரியத்தில் சம்பந்தப்படுத்தி, அவர் இஸ் நாட் டாக்கிங் த்ரூ தி ஹார்ட். He will make you understand. ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியமாக அவர் உன்னோடு கூட விவாதித்து, உன்னோடு கூட போதித்து, உன்னை விளங்கும்படி செய்வார். அல்லேலூயா சொல்லுவார். He is not thrusting on you. He will never do it. But the parents want to do it. The secular people want to do it. If I order, you should do it. கர்த்தர் அப்படி செய்யவே மாட்டார். He will make you to understand. அவசரப்பட மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. ஆண்டவர் நீ அறிஞ்சு கொள்ளணும்னு, நீ இன்னைக்கு அறியணும், இந்த நிமிஷத்தில் நான் பேசும் பொழுதே நீ உணரணும் அப்படின்னு அவர் பார்க்க மாட்டார். அவசரமே பட மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோம். What a wonderful God we have. அல்லேலூயா. அல்லேலூயா.
அவசரப்படுத்தவே மாட்டார். நீ இப்ப செய்ய, இப்ப ஹோம்ஒர்க் செய்ய, நீ உன் பிள்ளைக்கு சொல்றல. ஆண்டவர் சொல்லவே மாட்டார். ஆண்டவர் சொன்னார்னா அவன் உளுந்து அப்பவே போய் செஞ்சிருவான். அல்லேலூயா சொல்லுவான், அல்லேலூயா சொல்லுவான். இது ஆண்டவர் பேசுறதுக்கு நம்ம பேசுறதுக்கு வித்தியாசம். ஆக என்ன பிறம்ப கையாடாம இருக்காதீங்க, நல்லா அடிங்க பசங்கள, பிள்ளைங்களை கண்டிப்பாடு வளருங்க. ஏன்னா அன்புக்குரியவர்களே நல்லா கவனிங்க, எந்த இடத்துல போதிக்கிறார்னு பாருங்க. நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயன் வர்றான் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொல்றாரு, அவனுக்கு ஒரு போதனை கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீ மறுபடியும் பிறந்தால் ஒழிய. So he has to teach you. He has to teach you. அவனை போதிக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சா இல்லையா? ஏன் அவன் நியாய பிரமாணத்தை படிச்சவன் தான், பரிச்சயம் தான். அந்த வாலிபனுக்கும் ஆண்டவர் போதிச்சு பார்த்தாரு. ஆனா அதை என்ன பண்ணிட்டு போயிட்டா? He just rejected it. எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் நினைப்பேன் அத இந்த ஐஸ்வர்யமான வாலிபனை கர்த்தர் எப்படியாவது இன்னொரு தடவை சந்திச்சிருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அவன் அவ்வளவு ஆசையா கேட்டான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்திக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும். அவ்வளவு ஆசையா கேட்டவன் அவன் துக்கமா போயிருப்பான். ஆண்டவர் அவனை சும்மா விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ஆவியானவர் எப்படியாவது உணர்த்திருப்பார். நான் அப்படிதான் நினைப்பேன். அந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் அவனை அப்படியே நீ நரகத்துக்கு போகணும் ஆண்டவர் அனுப்பிச்சிருக்க மாட்டார். ஏன்னா பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். கருந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. பக்தி உள்ளவனை தான் கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். பக்தி இல்லாதவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவன் நான் கர்த்தர் அவனை விழ மாட்டார். தனக்கென்று தெரிந்து கொண்டவர். பதினாலு 26 யோவான்ல இன்னொரு காரியம் போதிப்பாராம். நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு, அப்ப அந்த உணர்றதுக்கு போதிக்கப்படணும். நான் உணர்றதுக்கு என்ன பண்ணப்படணும்? போதிக்கப்படணும். ஒண்ணு, நான் அந்த போதிக்கப்படும் பொழுது நான் உணரலன்னா என்ன பண்ணணும்? நான் நினைப்பூட்டப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. எனக்குள்ளே இருந்து இந்த ஆவியானவர் எனக்குள்ளே நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பார். கரந்தட்டி ஆண்டவர், நீ உணர்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிற ஒரு அனுபவத்தினுடைய கிடைக்கிற ஒரு பெரிய பலன். அல்லேலூயா சொல்லுவோமா. என்னோடு கூட அவர் என்னை சுற்றில இருந்தாருன்னா இன்னொரு பிரசங்கத்தை கேட்டுதான் நான் உணரணும், நினைப்பூட்டப்படணும். இல்ல இன்னொரு ஆவிக்குரிய அந்த கூட்டத்துக்கு நான் போனாதான் அதை கேட்க முடியும். ஆனா எனக்குள்ளே இருந்தாருன்னா நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பார். கருந்தட்டி ஆண்டவருக்கு இது வேணுமா வேண்டாமா? என்னோடு கூட இருக்கணுமா இல்லையா? என்னுடைய வெற்றி வாழ்க்கைக்கு கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கணுமா இல்லையா? லூக்கா 24:7-8 வாசிங்க, வேகம் வாசிங்க, முடிப்போம். ஆனா அவர் மகிமை அடைந்ததுக்கு அப்புறம் அதை நினைவு கொள்ளும். அப்போ அவங்களுக்கு நினைவு இல்லை. அப்புறம் மகிமை அடைந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரிதான் யோவான் 2:22 அந்த கழுதை மேல வர்றாருல அவர், அப்போ அவங்களுக்கு புரியல. ஆனா அவர் மகிமை அடைந்ததற்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நினைவு கூர்றாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த ஆவியானவர் நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பார். அது எப்போ வேணுமோ அப்ப நினைப்பூட்டுவார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். When you need, he will remind you. இது ரொம்ப நீங்க கம்ப்யூட்டர்ல ரிமைண்டர் போட வேண்டாம், ஆவியானவர் ரிமைண்ட் பண்ணிட்டு இருப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதான் அவர் என்ன அது இன்னொரு ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம், இஸ் a helper. பரிசுத்த ஆவியானவர் என்னவா நம்மளுக்கு ஹெல்ப்பரா. he will help me, he will remind me. அல்லேலூயா சொல்லுவான். எனக்காக அலாரம் வைப்பார், என்னை எழுப்பி விட அலாரம் வைப்பார், என்ன நினைப்பூட்ட அவர் அலாரம் வைக்கிறாரு.
ஆவியானவர் இப்படி புரிந்து கொள்ளுங்களேன். நீங்க ஏன் அப்படி புரிஞ்சு கொள்ள மாட்டேன்? ஆவியானவர் அவ்வளவு so amenable to you. அவர் உன்னோட கூட இருந்து உனக்கு உதவி செய்ய விரும்புகிறாரே. அவர் வந்து he wants to be your calendar. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவர் திடீர்னு மறந்துருவோம். நான் 4 மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணுவேன் நான் தேவநல்லூருக்கு போறதுக்கு. அப்படின்னா தான் எங்களுக்கு 2க்கும் லோவர் பர்த் கிடைக்கும். இல்லன்னா அப்பர் பர்த்தை போட்டுருவான். அப்புறம் நானாவது ஏறிடுவேன், அவ ஏறுறது கஷ்டம். எல்லாம் போட்டு வச்சிருப்போம். கேலண்டர்ல எழுதி போய் கேலண்டர் போய் பார்க்கணும்ல. கேலண்டர் எழுதி வச்சிருப்பேன் நீங்க புக் பண்ணணும் டிக்கெட்னு. நான் கேலண்டரை பார்க்க சொல்றது யாரும் பண்ணணும்? யோசித்து பார்த்திருக்கீங்களா? தயவு செய்து யோசித்து பாருங்க. He will prompt you. He will remind you. கர்த்தருடைய காரியத்தை செய்கிறதுனால கர்த்தர் அதை நமக்கு என்ன பண்ணுவாரு? நினைப்பூட்டுவார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. 16-13 வாசிங்க யோவான்ல. அல்டிமேட்லி கர்த்தர் போதிக்கிறது, கர்த்தர் நினைப்பூட்டுகிறது, கர்த்தர் சில காரியங்களை உணர்களிடத்திலே அறிவிப்பது, கர்த்தர் உங்களுடைய சில இடத்துல சில காரியங்களை நான் சொல்றேன். அப்புறம் இப்போ இந்த 16-13 இன்னொரு அந்த வசனத்தை முடிக்கும் போது அவர் என்ன சொல்லுவாரு? தாம் கேள்விப்பட்ட யாவைகளையும் சொல்லி வரப்போகிற காரியத்தை அறிவிப்பார். 5:19 யோவான் 5:19-20 வச்சிட்டீங்கன்னா, பிதா தான் செய்ய விரும்புகிறது எதுவோ அதன் குமாரன் அதை அறிந்து படியும்படி அவர்களுக்கு அதை என்ன செய்து காண்பிப்பாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? யோவான் 5:19-20 வாசிங்க. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ. அவருக்கு அதிகாலையிலே வெகு இருட்டோடு கூட அவர் ஜெபிக்க போயிருக்கும் பொழுது பிதாவானவர் குமாரன் செய்யுகிற காரியத்தை அவர் என்ன பண்ணுவாராம்? காண்பிப்பாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் காண்பிக்கிறது, அவர் அறிவிக்கிறது, அவர் போதிக்கிறது, அவர் நினைப்பூட்டுகிறது, எல்லாமே உன்னை வழி நடத்தும். கரந்தட்டியானது இந்த கர்த்தருடைய பிரியமானதை செய்ய உம்முடைய ஆவியானவர் என்னை நடத்துவாராக என்று சொன்னார் அல்லவா? சித்தத்தை செய்ய உங்களுடைய வழியை, என்னுடைய வழியை நீங்க காண்பீங்க என்றவர். பிரியமானதை செய்ய என்ன பண்ணுங்க? போதிச்சு என்ன வழி நடத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய அல்டிமேட் கோல் இஸ் டு கம் அண்ட் டுவெல் இன் யூ அண்ட் லீட் யூ. உன்னை வழி நடத்து. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த அன்புக்குரியவர்களே, நீங்க சில இதை பார்க்கணும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எலியேசரை கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? ஒரு சாதாரணமா ஈசாக்குக்கு பெண் பார்க்க செல்லுகிறார். A secular job for him. A job is given to him to find a bride for a son of Abraham. ஈசாக்குக்கு ஒரு பெண் பார்க்கிற ஒரு வேலையை கொடுக்கிறார். ஆனா கர்த்தர் எப்படி அவனை வழி நடத்துகிறார் பாத்தீங்களா? கடைசி அவன் சொல்லி முடிக்கிறான், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த. அல்லேலூயா சொல்லுவோம். Ultimate goal of the Holy Spirit who lives in you is to guide you, lead you. அதனால தான் அவர் சொல்றாரு ரோமர் 8:14, ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆவியில நடக்கிறது ஒரு அனுபவம், ஆவியானவரால் நடத்தப்படுகிறது ஒன்று அனுபவம். ஆவியிலே நடக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறோம். நல்லா கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு கேர்ஃபுல்லி டிஃபரன்ஷியேட் தீஸ் டூ திங்ஸ். ஆவியிலே நடக்கும் பொழுது கர்த்தருக்கு
சித்தத்தை நாம் செய்கிறோம். ஆனால் ஆவியானவரால் போதிக்கப்பட்டு நடத்தப்படும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ரொம்ப குறைச்சு கூட்டம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யறதுக்கு, சித்தத்தை செய்யறதுக்கு பெரிய கூட்டம் இருக்கு. நீங்க இந்த 103 சங்கீதம் 20-21 வாசித்து பாத்தீங்கன்னா you will be able to know it. அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு, அவர் சித்தத்தை காண்பிக்கிறார், அதுல நடக்கிறதுக்கு பெரிய கூட்டம் இருக்கு. ஆனால் அவருடைய பிரியத்தை செய்வதற்கு ஒரு சின்ன கூட்டம். இதான் சின்ன கூட்டம். கர்த்தர் இங்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய உத்தரவாதம் என்ன? இந்த சிறிய கூட்டத்தை அவர் பிரியமானதை செய்ய அவர்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? போதித்து நடத்த விரும்புகிறார். திறந்தட்டி ஆண்டவர். பெரிய கூட்டம் இருக்குன்னா அவருடைய சித்தத்தை அறிந்து நடத்தலாம். வழியை காண்பிச்சு விட்டுற வேண்டிதான், அவங்க நடந்துக்குவாங்க. இது வழியை காண்பிக்கிறது மாத்திரமல்ல, எனக்கு அன்புக்குரியவர்களை போதித்து அவங்களை உணரச் செய்து, உங்களை நினைப்பூட்டி, உங்களுக்கு அறிவித்து, உங்களுக்கு காண்பித்து நடத்த விரும்புகிறார். எத்தனை ப்ராசஸ் பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நடத்தப்படுவதற்கு எத்தனை பெரிய ப்ராசஸ். இட் இஸ் நாட் வெரி சிம்பிள். பிரியமானது. ஆகையினால் இந்த ஆவியானுடைய ஆழத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஆவியானுடைய ஆழத்தை நீங்க புரிந்து கொண்டாதான் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுமா? நீங்களா you are not ordinary people. May you look like ordinary people. தெரியாது கர்த்தருடைய பிரியம் என்னன்னு தெரியாது, கர்த்தருடைய விருப்பம் என்னன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்திற்காக, நான் எங்க இவ்வளவு ஆழமான சத்தியத்தை நான் சொன்னதில்லை. எனக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிரியத்தை செய்ய அவரால் நான் போதிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் இப்பொழுது நீங்க எந்த இடத்துல போதிக்கப்படுகிறது யார் விரும்புறாங்க? சொல்லுங்களேன். ஏன் ஒன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? Do your children love your instruction? You tell me. ஏன் நீங்களாம் பேசாம உட்கார்ந்துருக்கீங்க? Nobody would like to be preached. எனக்கு தெரியும், நீ பழைய காலத்து ஆளு, நீ அப்படிதான் சொல்லுவ. Nobody would like to be teaching. But is it an old? இன்னைக்கு நான் சொல்லட்டும் பிரியமானவர்களே, இன்னைக்கு நடக்கிற ஒரு சம்பவத்துக்கும் இதுல பதில் உண்டு. நீங்க சொல்லலாம், அது அந்த காலத்துல இந்த பைபிள் எழுதுற நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு சயின்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, இவ்வளவு டெக்னாலஜி இல்ல, இவ்வளவு புண்ணாக்கு இல்ல, அவ்வளவு புண்ணாக்கு இல்லன்னு. இப்பதான் ஸ்மார்ட் போன் வந்திருக்கு, இப்பதான் எல்லாருடைய கையிலையும் அது இருக்கு, அதனால இப்பொழுதுதான் இந்த நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன். அந்த நாட்களிலே இந்த கையில இருக்கிற ஸ்மார்ட் போனை வைத்துக் கொண்டு நீ செய்கிற பாவத்திற்கு என்ன பரிகாரம் என்று இந்த வேதத்தில் எழுதி. ஹோமோசெக்சுவல் இதெல்லாம் பார்த்துதான் நீங்க அந்த போர்னோவை பார்த்துதான் பசங்க கத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ? இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வேதத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். Don't think it is an old book. Don't make your children say that it's an old saying. கர்த்தருடைய வார்த்தை அது என்றைக்குமே அது ஜீவன் உள்ளது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க நம்மளையே கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மீது அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க சொல்றதை என்ன பண்ணிடுவோம்? கேட்டுருவோம்ல, செல்வழி கேட்டுருவோம்ல. செல்வழிக்கு yield yourself. இல்லைன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். Sometimes we are forced to listen to them. எனக்கு அன்புக்குரியவர்களே, தாவீது சொன்னது போல இந்த 10ஆம் வசனத்தை திரும்ப நீங்க வாசிங்க. கர்த்தர் உமக்கு பிரியமானதை செய்ய என்னை போதித்தரும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்தும். I want everyone who have come here to be led by the Spirit of God. I want everyone to be like Philip. பிலிப்புவை போல ஆவியானவர் உங்களை நடத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு மனுஷனை சந்திக்க
அந்த பிலிப்பிடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ வனாந்திரம் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் நீ போ என்று தூதனை அனுப்பி அவர் சொன்னார். அப்போஸ்தலர் 8:26-40 வரைக்கும் ஒரு மனிதனை சந்திக்க ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு ஊழியக்காரனிடத்தில் ஒரு தூதன் வந்து பேசுகிறான், நீ அந்த வனாந்திரமான அந்த பாதையில என்னை போ. வனாந்திரமான பாதையில போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு ரதம் வருகிறதை காண்கிறான். அதுல ஒரு எத்தியோப்பியன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பிலிப்பிடத்தில் பேசுகிறார், நீ அந்த ரதத்தோடு கூட போய் சேர்ந்து கொள்ள என்று சொல்லுகிறார். அந்த ரதத்தோடு கூட பக்கத்துல போகிறான். அவன் வேதத்தை திறந்து வாசித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒன்னும் புரியல, தலையும் புரியல, காலும் புரியல. எனக்கு அன்புக்குரியவர்களே, இயேசுவை குறித்து அந்த இடத்துல அவன் பிரசங்கிக்கிறான். அந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். இந்த நாட்களிலே இப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நாட் இன் த ட்ரெடிஷனல் வே ஆஃப் ட்ராக் டிஸ்ட்ரிபியூஷன், இல்ல ஸ்ட்ரீட் பிரீச்சிங். இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. இனிமேல் செய்தாலும் நடக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் நேத்து ரொம்ப நாட்களாக இந்த தேவநல்லூர் ஆலயத்தில் அந்த 50 கிராம ஊழியத்தை எடுத்ததிலிருந்து நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரேயர் வாக் போறது போல அந்த வேன்லயோ அல்லது ஒரு ஆட்டோலயோ அந்த 50 கிராமங்களிலும் ஜெபித்துக் கொண்டே போக வேண்டும், அமைதியாய் ஜெபித்துக் கொண்டே போக வேண்டும். இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்களாய்ச்சி நடத்த முடியல. Nobody came forward to do it. Yesterday 5 people went. Hallelujah சொல்லுமா? They covered 22 villages. 22 அந்த தாய் ஒரு தாய் அவங்க கூட போயிருக்க அந்த 5 பேரில் ஒரு அவங்க சொன்னாங்க, 3 மணி நேரம் கர்த்தரை துதித்துக் கொண்டு அந்நிய பாஷையிலே செபித்தது எனக்கு இப்படி பெரிய ஒரு சந்தோஷத்தை என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் பெற்றுக் கொண்டதில்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, 3 மணி நேரம் கண்களை திறக்காதபடிக்கு நீங்க கர்த்தரிடத்துல நன்றி சொல்லி ஜெபித்துக் கொண்டே போக முடியுமா? அந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த 50 கிராமத்தையும் கர்த்தர் சந்திப்பது நிச்சயம். நிச்சயம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இனிமேல் அந்த இடத்துல போய் ஊழியம் செய்வது இட் வில் பி a cake walk for the people. எவாஞ்சலிஸ்டுக்குலாம் அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வார்கள். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. This is the preparation of the Holy Spirit. Yes, to prepare the villages to receive the word. அதை செய்யணும் இல்ல? It's a very difficult task for the Holy Spirit to do it. அதுக்கு நம்ம ஆமா சொல்ல மாட்டேங்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை கட்டாயம் செய்யும். நீங்க தனியா ஏதாவது கார்ல, நீங்களும் கணவனும் கார்ல போயிட்டு இருக்கீங்களா, நீங்க அந்நிய பாஷையில அந்த ரோட்ல பூரா ஜெபம் பண்ணிட்டே போங்க. ஜெபம் பண்ணிட்டே போங்க. ஆண்டவரை துதித்துக் கொண்டே போங்க. எங்க போனாலும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே போங்க. அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. முழங்கால் படி.